ஹாய் நம்மளே, வெல்கம் டு ஃபேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டஜன் எஸ்கேப் அதான் மக்களே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஏதோ தப்பு பண்ணி டஜன் மாட்டிக்கிட்டோம் மக்களே. இப்போ இங்கேருந்து தப்பிக்கணும். அதுதான் இந்த கேம் பிளே. அதுக்கு நமக்கு இந்த கேம்லேயே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை, இதோ இங்கே நிற்கிறாரு பாருங்க, இவரை தான். இவர் ஏங்க அது மட்டும் இல்லை, இதில் நம்ம தனியாக ஆட போகிறதில்ல, நம்ம கூட இன்னொருத்தர் ஆட போகிறாரு. அவர் யாருங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு. வருது வெங்கை வெளியே வருது. அவர் உள்ள மாட்டிக்கிட்டாருங்க. அட பாவம், எங்க பாவம். டே தம்பி வெயிட் பண்ணு, டே தம்பி சீக்கிரம் ஓப்பன் பண்ணிட்டு வா. வா சீக்கிரம் வா வா எஸ்கேப் ஆகலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ நாங்கள் 2 பேர் தான் பண்ண போகிறோம். ஓகே, இவன் எங்கே போனார்? டே தம்பி ஜாயின் ஆகிருந்த. டே உள்ளே போயிட்டியா? ஏன் மாட்டியா? டேய் வெளியே வாடா மேன், வெளியே வா மேன். ஓகே மக்களே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கேம் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டோம். ஓகே மக்களே, இப்போ பாருங்க ப்ரோ சீக்கிரம் வா ப்ரோ, சீக்கிரம் ஒரு ஜம்ப்பு ஜம்ப்பு தான். டேய் தம்பி ஓகே மக்களே, வாங்க. நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் 2 பேர் தான் பண்ண போகிறோம். இப்போ முதல் செக் பாயிண்ட் எடுத்துட்டோம். இங்கே ஃபுல் லாவாவாக இருக்காங்க. ஸோ அப்படியே இது மேலே குச்சி போக சொல்கிறானுங்க. ஓகே, டே தம்பி சீக்கிரம் வந்துடு சரியா? வந்துட்டேன்டா. எங்கடா? அங்கே தான் இருக்கியா நீ? ஓகே மக்களே, அவர் ஐயையோ ஏங்க, அவர் பொறுமையாக வரட்டும், நம்ம மேலே ஏறிடுவோமா பேசாமல்? இல்லை செக் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டேன், சீக்கிரம் வந்துடுவார். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துவிட்டோம். இப்போ நான் அதை அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே வந்துட்டேன். ஓகே, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்புறமா அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஐயோ ஓகே மக்களே, நம்ம தோத்ததை அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஓகே, இவன் மேலே ஏறுவோம். என்னது அது? ஏங்க ட்ராப் வாங்க. டே என்னடா இதெல்லாம்? சீக்கிரம். ஐயோ ஏங்க லைட்டாக டச் ஆனாலே சாவுறாங்க. இதுக்கு நான் காரணம் இல்லை. சரி ஓகே மக்களே, இந்த வேகமாக ஓடிடுவோம். வருது அப்படிங்கிற மாதிரி. போ மேலே போ, சீக்கிரம் போ. வரது மட்டும் வேகமாக வருது. போகிறது பாருங்க. நம்ம இதுக்கு வெயிட் பண்ணியே போவோம். ஓடு. அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு. இது சுழல் படிக்கட்டு. இந்த படிக்கட்டை நான் எல்லா வீடியோலையும் பார்த்து, எல்லா கேம்லேயுமே இதே படிக்கட்டு தாங்க இருக்கும். இது அப்படியே சுற்றிக்கிட்டே போகும். சுற்றுது பூமி, சுற்றுது அந்த மாதிரி சுற்றிக்கிறோம். சுத்துடா. அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. டே தம்பி ஏதாவது கிடைக்குமா? ஐயோ ஏங்க, ஏங்க தப்பு பண்ணிட்டோம் மக்களே. அது திறந்துடக்கூடாதுங்க. சாரி மக்களே, வெயிட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. அதனால் என்ன, நம்ம தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. பாருங்க வரட்டும். டை ஓடு ஜஸ்ட்டு. ஏங்க திருப்பி இந்த படிக்கட்டு ஏறணுன்னா தாங்க கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் இப்போ பாருங்கள், நம்ம ஏறுவோம். சுற்றுதடா பூமி. ஏங்க தெரியாமல் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேங்க, அதனால தான் செத்துட்டேன். இப்போ பாருங்கள், திருப்பி மேலே ஏறிட்டுருக்கேன். வருது வெங்கை வெளியே வருது. முதல்ல செக் பாயிண்ட் எடுத்துப்போம். இப்போ ஏங்க இந்த கீ இது எதுலேயோ ஒன்றில் இருக்காங்க. ஸோ ஓப்பன், இந்த செஸ்ட்டை தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஐயோ ஏங்க, இந்த மாதிரி மந்திர சக்திகளால் நீங்கள் சாகப்படுவீங்க. அதனால தான் செக் பாயிண்ட் முதல்ல எடுத்துக்கோங்க. தெரிஞ்சு இதில் தான் இருக்கணும். டை ஐயோ இங்கேயும் இல்லையா? வேற எங்கடா? செஸ்ட்டே இல்லை. ஏங்க இங்கே 3ஐயும் பார்த்தாச்சு. அப்போ கடைசி செஸ்ட் இது ஒன்று தாங்க வாய்ப்பு இருக்குது. டை சீக்கிரம் மம்மியை டேடி எல்லாம் பார்க்குறாங்களே. செஸ்ட்டில் எதுவும் இல்லை. ஷூ வி நீட் எ கீ டு ஓப்பன் திஸ் டோர். மேபி திஸ் செஸ்ட் ஹேவ். எங்கடா எந்த செஸ்ட்லேயும் இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏங்க இங்கே பாருங்கள், நான் இந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் பாருங்க. கீ கிடச்சிருச்சுங்க, கையில் தாங்க இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. சுற்றுது அவ்வளோதாங்க. கீ போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எங்கடா வந்திருக்கேன்? ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஏங்க இந்த நாய் கழுத்துக்கெலாம் போட்டு விடுவோம்லங்க, வீட்டு நாய்க்கெலாம், வளர்ப்பு நாய், அந்த நாய்க்கெலாம் கழுத்துக்கு ஒன்று போட்டு விடுவோம்ல, அதாவது காலர், அது பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, பிடிச்சி இழுத்தா வரத்துக்குன்ட்டு, அது மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்கானுங்க. ஓ
எனக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து அப்போ நாய்ங்கிறானுங்க. ப்ரோ பிளேயர் தமிழ்நாடா நாயின்னு சொல்லிட்டீங்களாடா. வச்சுக்கிறேன். லுக்ஸ் லைக் வீ கேன் ஒன்லி கோ டவுனா. ஏய் ஏங்க இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கீழே தான் போக முடியுங்கிறான். டேய் ஏன்டா அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேலே வரணும்? இல்லை எனக்கு புரியல. நீங்களே சொல்லுங்க மக்களே. கஷ்டப்பட்டு அவன் மேலே வருவானா, இவன் உடனே கீழே போடா அப்படின்ட்டுருவானா, உடனே நம்ம வந்து கீழே வந்து போயிடணுமா? ஓகே. அப்போ அடி ஏங்க ஜஸ்ட்டு ஒரே ஜம்பில் வந்து பாருங்கள் மேலே அங்கேருந்து வந்துட்டேன். ஓகே. வந்து நம்ம என்ன பண்ணோம் நமக்குலே இந்த டோர் வழியாக போகணும். போய் பார்ப்போம் நமக்கு என்ன ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு. ஓகே மக்களே, நான் வந்து அடுத்த செக் பாயிண்ட் வந்துட்டேன். ஏங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏங்க இங்கே இதுக்குள்ளே வேறு ட்ராப்ஸ் இருக்காங்க. ஓ டி ஏன்டா எத்தனை ட்ராப்ஸ்ரா? இல்லை எனக்கு புரியல. எனக்கு எத்தனைடா ட்ராப்ஸு ஒரு கணக்கு இல்லையா? ஏன்டா ஏங்க நம்ம வந்து ஒரு குகையில் மாட்டிக்கிட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயா வரோம் ஒரு ஜெயில் அப்படின்னா கூட அங்கே வந்து தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு வைக்கலாம். ஏன்டா குகையில் மாட்டினா தப்பிக்காமல் என்னடா பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. எத்தனை ட்ராப் அநியாயத்துக்கு. ஓகே, நாம் ஏதோ ப்ரோ பிளேயர் ஃபயர் ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து கால் படக்கூடாது. நான் கூட செக் பாயிண்ட்டுன்னு நினச்சேன் மக்களே. அவ்வளோதான். ஓகே, நான் ஏதோ ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால ஜெயிச்சிட்ருக்கோம். ஓகே பாருங்கள் ஒரே ட்ரை அவ்வளோதான். இதுக்கெலாம் போய் 4-5 ட்ரையில் ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு மக்களே. ஒரு ட்ரை தான் இதுக்கெலாம். இதுக்கு மேலெலாம் ட்ரை பண்ணிட்டுருக்காதீங்க. நான் வந்து பண்ணுற மாதிரி அக்சஸில் அதே மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பாக வினாயிடுவேங்க. ஏங்க இது வாய்க்குள்ளேயே போகணும். ஏதோ போர்ட்டல் நினச்சேங்க போர்ட்டல்னு. இங்கே பாருங்கள் லுக்ஸ் லைக் வி மேடு ஸ்ட்ரேஞ்ச் டெம்பிள். ஃபாஸ்ட்டாக ஓடணுமாங்க? ஐயோ ஏங்க அது பட்டா செம ஸ்பீடாக ஓடுதுங்க. ஓ அப்படி போதா கதை? இப்போ பாருங்க நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாய் ஒரு ஜம்ப் பட்டுருச்சா? எப்படி தெரியுதா மக்களே? உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இங்கே வந்து ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே, இங்கே வந்ததுனால இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. சொல்லுங்கள் நீங்களே, இல்லாட்டி பார்க்க முடியுமா? சரி ஓகே. அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. பின்னாடி வா. ஐயோ ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்ஸ்லாம் நான் ஒரே நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிட்டேன். அதுவே வீடியோ கட் ஆகிடுச்சுங்க. சரி ஓகே, எதுக்கு காமிச்சிக்கிட்டு ஒரே ஒரு ஜம்ப்பு தானே. நம்மலாம் வந்து ப்ரோ பிளேயர், அதெல்லாம் வந்துட்டு அது எதுக்காக அதனால் வந்துட்டு நான் அதை காட்டாமல் வந்துட்டேன் மக்களே, மன்னிச்சிக்கோங்க. பட் ஆனால் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணல. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். இது ஏதோ சலை மாதிரிலாம் போட்டிருக்கானுங்க. கீழே விழுந்தால் வந்துடுவானா? இல்லை வரல. சும்மா ட்ரை மக்களே, ட்ரை. நீங்கள் வந்து கேட்குறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வசனம் பேசுனேன், ஒரு தடவை தான் ஜெயிக்கணும், ஒரு தடவை தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃப்யூச்சர் இஸ் ஃப்யூச்சர். அதுக்குன்னு இப்போ ஒரு 4-5 ட்ரை அப்படிலாம் பண்ணாதீங்க மக்களே. இப்போ வந்து ஒரு 2 ட்ரை, இப்போ 2 ட்ரை கூட பண்ணாமல் பண்ணுறது கஷ்டம்தான், நான் சொன்ன தப்பு. பட் ஆனால் 2 ட்ரை பண்ணலாம். இது ஏதோ டோருங்க, ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபைண்ட் அ லிவர். லிவரை கண்டுபிடிச்சி இதை வந்து லோவர் பண்ணுமா? இங்கேயே இருக்குடா அந்த லிவர். இதெல்லாம் லோவர் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு வேலை. ப்ரோ பிளேயருக்கு இது வந்து ஒரு வேலை. ஓகே மக்களே, சரி அவனுக்கு சொல்கிறத செஞ்சுருவான். இப்போ எங்கடா போனோம்? வேலை தெரியுங்களா? ஏதோ பில்டிங் ஏற விடுறானுங்க. டேய் அங்கே பாருங்க, ஏதோ சாப்புக்குள்ள ட்ராகன். ஓப்போ இந்த டஞ்சன் என்னடா இப்படி இருக்குது? என்னங்க இதெல்லாம்? டேய் ஏதோ பில்டிங் ஏற விடுறீங்கன்னு நினச்சேன்டா. போகிற வழியில் பாதி இப்படி பண்ணுறீங்க. ரொம்ப கஷ்டமாக தானே கொடுக்குறானுங்க. நான் கூட பில்டிங் தான் ஏறணும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா என்னென்ன வேலை பண்ணுறானுங்க பார்த்தீங்களா அவனுங்க? அங்கேருந்து நம்மளை வந்து வரும்போது விழுந்துடணும். இப்போ நீங்கள் வந்து ஏறிட்டுருப்பீங்க, நீங்கள் வந்து நினைப்பீங்க வெறும் பில்டிங் தானே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா படிக்கட்டு இருக்காது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விழுந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்பா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மக்களே இதெல்லாம். இப்போ எதாவது பண்ணுமா? லிவர் இது ஓகே வந்துருச்சு. டேய் மேலே போடா. டேய் இங்கே பாருங்க, சபர் பூத் அப்படின்னு ஒருத்தர். இது இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு? டேய் தம்பியே,
எப்போ இது மேலே போகிறது, எப்போ நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, இது எப்போங்க மேலே போகிறது பாருங்க, எவ்வளோ பொறுமையாக போகுது. டே 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 யாரா ஏதோ பண்ணிடாதீங்கடா, டே தம்பிங்களா, டே ப்ளீஸ்டா, இப்போ தான்டா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்டா. ஏங்க உண்மையாலுமே நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்லோவாக கஷ்டப்பட்டு வீடியோ போடுறல, அதுக்காகச்சும் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவானுங்க, கரெக்டாக மாலை போகும்போது வேணும்னே லிவர் அழுத்தி ட்ரோல் பண்ணுவானுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறான், ஒரு லைக்கு, ஒரே ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்டேன். வேறு எதாவது கேட்டேண்ணா? இல்லை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நான் வேறு எதாவது கேட்டேண்ணா? இதை மட்டும் பண்ணி விட்டு போங்க மக்களே. ஏங்க இங்கே வந்து லாவாவாம். ஏங்க இரு, ஐ திங்க் திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் த ட்ராகன். ஏங்க ட்ராகன் வந்து இப்படி பண்ணி விட்டுருச்சாங்க. டே நடுவில் ட்ராகனை இது கூப்பிட்டு வந்துடாதீங்கடா. ஏங்க வந்து ட்ராகன் தான் இப்படி பண்ணிடுச்சு, சரி இதெல்லாம் ஜம்ப் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. டே ட்ராகன் எந்த உலகத்துலங்க லாவாவை வந்து, அதாவது ஃபயர் போடுது, அதாவது ஃபயர் வருது அப்படின்னா கூட நான் நம்புகிறேன். ஓகே, ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஆனால் அது போட்டது, அது வந்து வாயிலேருந்து வர அந்த ஃபயர் லாவாவாக கன்வெர்ட் ஆகிடுச்சுங்கிறானுங்க பாருங்களேன். முடியல மக்களே, முடியல. வி டோன்ட் ஏபிள் டு பாஸ் த ட்ராகன் அன்லெஸ் வி கோ இன் டு த ட்ராகன். கிரேசி. ஏங்க இந்த ட்ராகனோட வாய்க்குள்ளே போகணுமாங்க? அடா பாவீங்களாடி, ஏன்டா எனக்குன்னு இப்படி பண்ணுவீங்களாடா நீங்களா? சரி டே ஓப்பன் பண்ணி. ஏங்க இதில் போய் செக் பாயிண்ட்டா? ஐயோ ஏங்க டேரெக்டாக அவுட் ஆகினா நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பாட்டுக்கு இங்கே பாருங்க பொறுமையாக போயிட்டுருக்கேன். அவனா விழுவுறான். அப்பா டே அநியாயம்டா. ஏங்க இதெல்லாம் அநியாயங்க. நீங்களே சொல்லுங்கள், நான் எதாவது விழுவுறேண்ணா? நீங்கள் பாருங்க. ஓ அப்படியா? டே ஏங்க அநியாயங்க மக்களே. பாருங்க அப்புறம் எப்படி கீழே போகிறதா? இல்லை எனக்கு புரியல. எனக்கு என்னாச்சும் காமெடி பண்ணலையே. டே ஏங்க இதுக்கு மேலே வேறு வழியும் இல்லைங்க, ஒரே வழி தாங்க. இது வந்து இது ஃபேக் ஆட்டம். லுக்ஸ் லைக் வி ஆர் இன்சைட், ரிமெம்பர் டு ஜம்ப் ஃபார் சேஃப் லேண்டிங். ஐயோ ஏங்க நம்மளே தனியாக ஜம்ப் பண்ண சொல்கிறானுங்க. ஓ புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்து சேஃப் லேண்டிங். அப்பா ஏங்க லேண்ட் ஆனவுடனே ஜம்ப் பண்ணுவான், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கணும். சரி ஓகே, கொஞ்சம் வந்து பொறுமையாகவே போவோம். ஏங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நான் ஜம்ப் பண்ணி அப்பாடி ஏங்க ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் வந்து உஷாராக ஆடுங்க, இல்லாட்டி வந்து கூப்பிட்டு போய் லாவாக்குள்ளே போட்டு விட்ருவானுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஜம்ப் பண்ணி வரணுங்க. இது வந்து ஆனால் உண்மையாலுமே செம்ம கஷ்டங்க. ஒவ்வொரு தடவையும் பொறுமையாக ஜம்ப் பண்ணி வரணும். எனக்கு அதனாலேயே இப்போ டயர்ட் ஆகிடுச்சு. பாருங்களேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிக்கிறேன். ஒவ்வொரு தடவை இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து எப்பயும் போல் நார்மல் அதுதான் இருக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு போங்காட்ட மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் கேம்ஸ் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எனக்கும் பிடிக்காது தான். பட் ஓகே, நீங்கள் வந்து ஃபுல் ஜம்ப் பண்ணி கேர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் லேண்டிங் ஆகிடுவீங்க. புரியுதா மக்களே? அவ்வளோதான். இங்கே வந்துட்டோம். ஓகே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்காமல் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நம்மளே செத்துட்டோம். ஓகே. எனக்கு வந்து இப்போ என்னென்னா மக்களே, ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரியே சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கூட ஸ்ரீனி தேடினேன்னு ஒருத்தர் வந்தார் இல்லைங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க கூட தானே வந்தார், இப்போ எங்கடா போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அவர் சத்தியமாக சொல்கிறேன், அவரால் இது வந்து தாண்டவே முடியலங்க. நானே போய் அவருக்கு பண்ணி தந்து அப்போ கூட அவரால் தாண்ட முடியல. ஏன்னா நான் தான் இந்த இதில் விளையாண்டுன்னு அவரோட ஃபோனில் எடுத்துகிட்டு போய் நான் விளாண்டு பார்த்தேன். ஆனால் என்னன்னே தெரில, பக்கா என்ன கருமோனே தெரிலங்க. சத்தியமாங்க அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியும் தாண்ட முடியல. சரி ஓகே, அப்படி பார்த்துட்டு இருந்தால் வீடியோ வந்து ரொம்ப அவருக்காக வெயிட்டும் பண்ண முடியலங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து டைம் ஆகுது. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் வந்து விட்டுட்டு போயிட்டேன். அவரும் அப்படியே போயிட்டார். ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு நான் சொன்ன மக்களே. சரி ஓகே, வேறு வழி இல்லை. எங்கள் சப்ஸ்கிரைபர் வராட்டி நீங்களே சொல்லுங்கள், இப்போ வந்து என் மேலே எதாவது தப்பு இருக்கா? நான் அவருக்காக அவருக்கு செம ஹெல்ப் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வரவங்க முடியும். அதுக்கு மேலே என்னங்க நான் பண்ணுறது? ஓகே, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். பட் இந்த ஸ்டேஜை பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நானே கிட்டத்தட்ட 3 தடவை அவுட் ஆனேன். அப்போ எப்படி நான் இன்னொருத்தருக்கு சொல்லித்தருது? நீங்களே சொல்லுங்கள்.
செக் பாயிண்ட் எடுத்துட்டோம். எங்கள் ட்ராகன் வயிற்றுக்குள்ளாம் போக விடுறானுங்களேடா. டி நல்லாவே இருக்க மாட்டேங்கடா. ட்ராகனோட வயிற்றுக்குள்ள ஐயோ ஒரே கப்பா இருக்கே. ஓகே ஏய் எங்கெங்க வந்துட்டோம்? ஏங்க ட்ராகனுக்கு வெளியே வந்துட்டோமா என்ன? எங்கெங்க ட்ராகனே காணோம்? அங்கே இருந்துச்சு. ஓ மை காட். ஏங்க லேடர் வில் டேக் யூ நோ டைம் ஃபார் அ லாங் வாக் ஹோம். ஏங்க இது மேலே ஏஞ்சி தப்பிச்சுக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. சேர்றா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ ரொம்ப உதவி பண்ணிட்ட. ஓகே மக்கள், எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். மேலே போனவன் கீழே இறங்குறாங்க. கேமரா ஆங்கில திருப்பினா இப்படி திரும்பினா தான் போவானா? ஓகே ஏங்க இது ஏன் கேசில் இதில் ஏறி தப்பிக்கணுமாடா? தெரிலையே. இதில் வந்து பாருங்களேன், பாதையை காணாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். பார்ப்போம். ஓகே மக்களே, நான் வந்து இந்த வீடியோவோட இன்றைக்கே நான் 2 வீடியோ போட்டேன் மக்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏங்க இது அதே இடம் தாங்க. இல்லை அதே இடமா வேறு இடமான்னு தெரில. ஓகே, எனக்கு வந்து என்னமோ டவுட்டாகவே இருக்குது. இருங்க நான் வந்து காட்டுறேன். எனக்கு என்னமோ ஒரு டவுட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்த இடம் போலயே இருக்குது. இல்லை மக்களே, இல்லையா? ஏங்க இது ஆல்ரெடி வந்துட்டோம் தானே? இல்லைங்க இது இப்போ தான் வரும். அப்பாடி இதோட எஸ்கேப் பாடா. டேய் டஜன் எஸ்கேப் பண்ணிட்டேன் தானே? ஏங்க ஆமாங்க, இதோட எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் மாதிரியே தெரில. எதையோ விட்டு தாண்டி ஓடிட்டுருக்கோம். அங்கே அந்த ட்ராகன் தெரியுது எனக்கு. அதனால் வந்து நான் ஏதோ நம்ம அந்த பில்டிங்கில் ஏறணும் மக்களே. இப்போ இந்த பில்டிங்கில் போயிட்டுருக்கோம். டேய் சீக்கிரமாக கேம் பிளேயை முடிக்கலான்னு பார்த்தா என்னங்க இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் பார்க்குற வியூவர்ஸ்க்கு போர் அடிக்கும்டா. சீக்கிரம்டா, எனக்கு பிரச்சனைடா. வியூவர்ஸ் இருக்காங்களே. ஏங்க தெரியுதா அந்த லாவா நம்ம கிராஸ் பண்ணி வந்தோமே? ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தானே நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சும்மா தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க. நீங்கள் வந்து கேளுங்க, ஏன் ப்ரோ மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது சும்மா ஓப்பன் பண்ண மக்களே. அப்புறமா சூ சார்லஸ் அந்த கேம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போட போகிறோம். அது மட்டும் இல்லை, ஏரோப்ளேன் ஸ்டோரி 2, டேகேர் ஸ்டோரி 1, ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து போட போகிறோம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் பாருங்கள், அவ்வளோதான் எஸ்கேப்பு. சரி ஓகே மக்களே, உங்களுக்கு எதாவது வேணும்னா ப்ரோ இந்த வீடியோ போடுங்க ப்ரோ அப்படி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே. ஏங்க இந்த பாத்து கொடுத்தா வரணுமே, ஐஸ் பாத்து. ஓகே மக்களே, இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். பாய் மக்களே. பாய் ஃப்ரம் VT. பாய் ஃப்ரம் ஃபயர் ஜோன். ஓகே மக்களே, உங்களை ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன் மக்களே. அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து இந்த வீடியோ போடு ப்ரோ, ஏன் ப்ரோ எனக்கு மட்டும் போட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆனால் உண்மையாகவே மக்களே நான் வந்து வேணும்லாம் போடாமல. நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன வீடியோனா, ஏரோப்ளேன் ஸ்டோரி 2 வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அதை ஏன் ப்ரோ இன்னும் போடாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் வேணும்னு போடாமல மக்களே, அது வந்து ஒரு சில காரணங்கள். அதனால தான் நான் போடல. கன்ஃபார்ம் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தடவை போட்டுறேன். ஓகே, இப்போ எங்கேயோ வந்துடுங்க. ஏங்க இது ரிவர்ஸில் ஓடிட்டுருக்கோம் தெரியுதா மக்களே? நம்ம வந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம். வருது வில்லகு வெங்கை. தம்பி, நான் தான் சொன்னல எஸ்கேப் பண்ண உன்னை வந்து பார்க்குறேன். ஓகேடா தம்பி, பாய் ஃப்ரம் ஃபயர் ஜோன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். பாய்.